ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியமே. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியமே. அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே. நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே. சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், யுத்தம் கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தம் சிவனடியே, அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே. உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே. சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியமே சிவரகசியமே. பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து பெண்ணை தாய்போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம்? குடிச்சிருக்கியா? சத்தம் போடாத. சுவாமி வந்துட்டீங்களா? உங்க அப்பா பார்க்க ஜெயிலுக்கு போயிருந்தேன். அவரை பார்க்க எனக்கு அனுமதி கிடைக்கல. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்பாவை எதுக்காக நீங்க பார்க்க போயிருந்தீங்க? அம்மா, உங்க கணவருக்கு ஆயுள் கட்டி. கடவுளோட அருள் அவருக்கு பரிபூரணமா இருக்கு. இந்த பிறப்புல அவருக்கு 88 வருஷம். அவர் விருப்பப்படிதான் அவர் உயிர் பிரியும். யாராலையும் எடுக்க முடியாது. எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா ஏதாவது நடந்தாதான் என்னால் நம்ப முடியும். நடக்கும் தம்பி. இன்னும் கொஞ்ச காலம்தான் உங்க அப்பாவுக்கு சிறைவாசம். அதுக்கப்புறம் அவர் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஐயா, என் புருஷனை காப்பாத்துறதுக்கு ஒரு வழியே தெரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்த. நல்ல வார்த்தையை சொல்லி என் வயிற்றுல பாலை வாத்துட்டீங்கய்யா. ரசமணீஸ்வரரும் காக்கை சித்திரம் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களோட அருளால உங்க வாக்கு பலிக்கட்டையா, உங்க வாக்கு பலிக்கட்டும். அம்மா, எல்லாமே உங்க கணவரோட ஜாதகத்தில் இருக்கு. அதை கணிச்சு சொன்னது மட்டும்தான் என்னோட வேலை. நீங்க சொன்ன மாதிரி என்ன இங்க அனுப்பினது அவன் செயலா இருக்கலாம். அம்மா, உங்க கணவரோட ஜாதகத்தை கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நிதானமா கணிச்சு பார்த்தேன்னா அவர் எப்ப விடுதலை ஆவான்னு என்னால சொல்ல முடியும். தாராளமா எடுத்துட்டு போங்கய்யா. சீக்கிரமா வந்து ஒரு நல்ல செய்தி சொல்லுங்க. கண்டிப்பாமா. இனிமேல் இந்த வீட்டுல
நானும் ஒருத்த மாதிரி தான் அடிக்கடி வந்து பாக்குறேன். அப்போ நான் கிளம்புறேம்மா. வாங்க தம்பி. ஐயா. என்னமோ கடவுளே இல்லைன்னு சொல்லுவியே, இப்ப என்ன சொல்ல போற கண்ணா? நான் வணங்கின தெய்வம் கைவிடலடா. அப்பா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. என்னாலதான் எதுவும் செய்ய முடியல. நான் ஏதாவது சொல்லி உங்க நம்பிக்கைய நியாயமா கெடுக்க போறேன். அப்பா விடுதலையானா எனக்கும் சந்தோஷம் தானே. சார் 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 நீங்களா? வாங்க வாங்க. அப்பா இருக்காராமா? இருக்காரு, உள்ள வாங்க. அப்பா அப்பா. சார் சார் வாங்க சார். ரஞ்சனி காஃபி கொண்டு வாமா. சரிங்கப்பா. வாங்க உட்காருங்க சார். காலையிலேயே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. ஏதோ உங்க ஊருக்கு சுகர் ஃபேக்டரி வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க, அதை பத்தியும் இன்னொரு விஷயத்தை பத்தியும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். சுகர் ஃபேக்டரி வரப்போறதா சொல்றது நல்ல விஷயம். ஆனா ஒரு பெரிய கம்பெனி பெட்ரோல் பைப்பை இந்த ஊர் வழியா கொண்டு போறதுக்கு தான் அனுமதி கேட்டிருக்காங்க. அது கெட்ட விஷயம். இந்த விஷயங்களுக்கும் அந்த கல்வெட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்காக சென்னையிலேருந்து ஒரு பெரிய பிசினஸ்மேன் வந்திருக்காராமே. பெரிய முதலாளி ராமரத்ன ஐயா இங்க வரல, அவர் மகன் விஜய் தான் வந்திருக்காரு. விஜயா? அவர் வர வழியில ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. நம்ம தோட்டத்து வீட்டுல தான் இருக்காரு. தொழிற்சாலையை பத்தி இனிமேதான் பேசணும். நான் அவரை பார்க்கலாமா? அதுக்கு என்ன, தாராளமா பாருங்க. என்னங்க ஆ. காஃபி? நீங்க பார்க்க வரீங்கன்னு நான் ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டுமா? பா, விஜய் சார் ரொம்ப களைப்பா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப போனா யாரையும் பார்த்து பேசுவாரான்னு தெரியல. சரி, விஜய் தம்பிக்கு ஃபோன் பண்ணி விக்ரம் சாரை பத்தி சொல்லி, அவர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. எப்ப வர சொல்லணும்னு கேட்டா அவர் ஒரு நேரம் சொல்லுவாரு. அப்போ சார் போய் அவரே பார்த்துட்டு வந்துருவாரு. சரிப்பா, நான் ஃபோன் பண்ணி கேட்கிறேன். இந்தாமா. என் பையனை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. சக்கர தொழிற்சாலை வந்துட்டா அவனுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் புறப்படுறேங்கய்யா. நான் சொன்னதை கேட்டுட்டு நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள நாம எந்த முடிவுக்கும் வந்துட முடியாது. நடக்கிறதெல்லாம் தொடர்ந்து கவனிப்போம். சரிங்க, நான் வரேன். ம். என்ன விஜய், இது உங்களுக்கு தேவையா? இதே ஆக்சிடென்ட் நம்ம ஊரில் நடந்திருந்தா எவ்வளோ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இப்படி கஷ்டப்படணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. இங்கெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம ஊருக்கே திரும்பி போயிடலாம். இந்தாங்க. சார் சார் வாங்க ரஞ்சினி. நான் கிளம்புறேன். என்னங்க வந்தோடனே கிளம்புறீங்க? ஏன், வேற என்ன வேணும்? இல்ல நீங்களே சாப்பாடு பரிமாறுவீங்கன்னு நினைச்சேன்.
இல்ல எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. அட, என்ன மாப்பிள்ளை நீங்க சமையல் பண்ணி சாப்பாடு எடுத்துட்டு வரதே பெரிய விஷயம். உங்களுக்கு பரிமாறதான் நான் இருக்கேன். நீங்க மாடி இனிமே என்ன பண்ற, சாப்பாடு சமைச்சு ரெடி ஆனோடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு போதும். நான் வந்து சாப்பாடை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் எதுக்கு இருக்கேன்? ஏன் சொல்றேன்னா வயசு பொண்ணு சும்மா அதுக்கு வெள்ளை கல்யாணம் அலையணும். அதுக்குதான் நீ கிளம்புமா. ரஞ்சினி ஒரு நிமிஷம், உங்ககிட்ட என்னென்னமோ பேசணும்னு நினைச்சேன். எனிவேஸ் some other day. ஆக்சுவலி எனக்கு பொண்ணுங்க ஹாஃப் சாரியில் இருந்தாலே பிடிக்காது. பட் உங்களுக்கு ஹாஃப் சாரி ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். மாம்ஸ், உங்களுக்கு கொஞ்சமாவது மேனர்ஸ் இருக்கா? ஏன் என்னாச்சு? பின்ன என்ன, அந்த பொண்ணை நீங்களே வர வேண்டாம்னு சொல்லுவீங்களா? நான் ஒண்ணு சொன்னா அதுக்கு எதிரா பேசுவீங்களா? நானும் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நான் இந்த ஊருக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கல. ஆனா நான் அப்பா கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். இந்த ஊர்ல சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். இது பாருங்க, உங்களுக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலனா தாராளமா இந்த நிமிஷமே நீங்க ஊருக்கு கிளம்பிடலாம். Do you understand that? என்ன விஜய் நீங்க உங்க மேல இருக்கிற பாசத்தாலையும் உங்க மேல இருக்கிற அக்கறையினாலையும் அவசரத்துல நான் ஏதோ உளறிடுறேன். அதுக்கு போய் உங்களுக்கு அடிபட்டுடுச்சே, வலி தாங்க முடியாம கஷ்டப்படுறீங்களே, ஆரம்பத்திலேயே சகுனம் சரியில்லையே, இன்னும் போக போக என்னென்ன நடக்குமோன்ற பயத்துல அக்கறையில இந்த ஊரை விட்டு போயிடலாம்னு நான் சொன்னேன். அது ஒரு குத்தமா? அப்படி குத்தமா இருந்தா நான் மன்னிச்சிருங்க. இனிமே நான் எதுவுமே பேசல, போதுமா? இந்தாங்க ஆறி போறதுக்குள்ள காஃபியை குடிங்க. இந்த சுகர் ஃபேக்டரிலாம் சும்மா, உனக்கு அந்த பொண்ணு மேலே ஆசை வந்துடுச்சு, உன்னை இந்த ஊரை விட்டு எப்படி கலப்புறேன்னு பாரு. மாமா கஞ்சி இப்படி வைமா. அம்மா விஜய் உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? இல்ல மாமா. உங்க அப்பாவது பேசினானா? அப்பா பேசினாரு. என்ன சொன்னா? இன்னும் ஃபேக்டரி விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கலன்னு சொன்னாரு. நாம நினைச்ச என்ன பேசிட முடியுமா என்ன? அந்த ஈஸ்வரனுடைய அனுமதி கிடைக்கணுமே. சரி, அனுமதி கிடைக்கிற வரைக்கும் அங்கே இருந்து காத்துட்டு இருக்க சொல்லு, வேற வழி இல்ல. பாப்போம். சரி மாமா, கஞ்சி சாப்பிடுங்க. சரி இருக்கட்டுமா, ஆன பிறகு நானே சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. சரிங்க மாமா. சொல்லுமா. விஜய் ஏதாவது கால் பண்ணாரான்னு மாமா கேட்டாருப்பா. அவன் எங்க போன் பண்ண போறான்? ஏன்பா, அங்க ஏதாவது பிரச்சனையா? அதான் உங்ககிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். கையில கட்டு கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். அதுக்காக மாமா கிட்ட ஒரு போன் பண்ணி கூட பேசக்கூடாதா? அவன் தான் இப்ப வேற மயக்கத்துல இருக்கான்ல. என்னப்பா சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, நான் சொன்னதை நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. அது வேற ஒண்ணும் இல்ல, அவன் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே கொஞ்சம் தலைகணம் பிடிச்சி ஆடுறான். நான் தான் கூட இருக்கேன்ல, என்ன மாரி அவன் என்ன செஞ்சிருவான் பாத்துக்கலாம். நீ அத்தான மட்டும் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோ என்ன? சரிப்பா, நான் வச்சிரமா. எதுக்கு அப்படி வெறிச்சு பார்த்துட்டு இருக்க? நீயா? ஆமா, நீ யாருன்னு நினைச்ச? நான்லாம் யாரையும் நினைக்கல. இப்படியே வந்து பயமுறுத்துவ? ஆமா ஆமா, நீ ரொம்ப தான் பயப்படுற ஆளு பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? இது என்ன கேள்வி? இவ்ளோ தூரம் உன்னை பார்க்கலான்னு வந்திருக்கேன், அது உனக்கு பெருசா தெரியலையா? என்ன பார்க்க வர வேணான்னு லட்சம் தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. அதெல்லாம் ஒரு தடவை கூட என் காதுல விழவே இல்ல. இங்க பாரு கண்ணா, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு நானும் உனக்கு லட்சம் தடவைக்கு மேல சொல்லியிருக்கேன். சரி,
இப்போ எதுக்காக வந்திருக்கா? அது உனக்காக அப்பமும் அதிரசமும் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. கடையில் வாங்கினியா? ம், ஏன் கேட்க மாட்டேன்? கஷ்டப்பட்டு என் கையால செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா எனக்காக செஞ்சிருக்க மாட்டேன். அது என்னவோ உண்மைதான். ஊருக்கு தான் ஒரு கோடீஸ்வர மகாராஜா வந்திருக்காரே, அவருக்காக செஞ்சதுதான். ஆனா உனக்கு கொண்டு வந்து தரணும்னு உன்னை நினைச்சிட்டு தான் செஞ்சேன். ரொம்ப சலிச்சுக்கிற. அவரால் தானே சக்கரை தொழிற்சாலையும் இந்த ஊருக்கு வரப்போகுது. அதுல உனக்கு சந்தோஷம் தானே? தொழிற்சாலை வந்தா உனக்கு ஒரு வேலை கிடைக்குமேன்னு நினைச்சேன். ஆனா இங்க தொழிற்சாலையும் வர போறது இல்ல. வந்தவன் பைத்தியம் பிடிச்சுதான் ஓட போறான். உனக்கு என்ன அவன் மேல இவ்வளோ கோவம்? அவன் மூஞ்சியும் முகரையும் பார்வையும். அவனுக்கு சாப்பாடு எங்க வீட்ல இருந்து தான் போகுது. அதுவும் நான் தான் கொண்டு போய் கொடுக்கணும்னு அப்பா சொல்லிட்டாரு. என்கிட்ட எதேதோ பேசணும்னு நினைச்சானா. நான் கட்டிருக்கிற பாவாடை தாவணி நல்லா இருக்கான். இவங்கிட்ட நான் போய் கேட்டேனா? யாரு பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அவங்க பார்க்கல. நீ பார்க்கணும்னு நினைச்சவன் பார்க்காம இருந்தா என்ன ஆயிட போகுது? கோடீஸ்வரன் வீட்டு பையன் அவன், அதுவும் ஒரே பையன். உன்னை பார்த்ததும் அவனுக்கு உன் மேல பிரியம் வந்திருக்கலாம். நீயே சாப்பாடு கொண்டு போகணும்னு உங்க அப்பா சொன்னாருன்னா அவருக்குள்ளே ஒரு நப்பாசம் வந்திருக்கலாம். என்னன்னு? இல்ல, கோடீஸ்வரன் வீட்டை சம்பந்தினா யாருக்காவது கசக்குமா என்ன? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஆறுதலா 4 வார்த்தை பேசாட்டியும் தேள் கொடுக்க மாதிரி விஷத்தை கொட்டாம இருக்கலாம்ல. இங்க பாரு, நான் ரசமணீஸ்வரர் கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். உன்னை நினைச்சு விருட்ச மரத்தை சுத்தி வரேன். நான் நினைக்கிறது நடக்காம போயிடுமா என்ன? என் மனசுல நான் உன்னை புருஷனா நினைச்சிட்டேன். என்னை உதறிட்டு போயிட முடியும்னு மட்டும் நினைக்காத. அப்படி ஏதாவது நடந்துச்சு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இப்ப நான் இங்கேருந்து போறேன். இந்தா. நான் போனதுக்கு அப்புறம் இதை நீ தின்னுவியோ இல்லை தூக்கி எறிவியோ அது உன் இஷ்டம். பெரிய முதலாளி ராமரத்ன ஐயா இங்க வரல. அவர் மகன் விஜய் தான் வந்திருக்காரு. வில்லாளன் விரைந்து இங்கு வர. வில்லாளன்னா விஜயன், அர்ஜுனனை தான் சொல்லுவோம். அப்படி பேருள்ள ஒருத்தன் இந்த ஊருக்கு சீக்கிரத்தில் வரப்போறான். என்ன சார் இந்த கல்வெட்டையா பார்த்துட்டு இருக்கீர்கள்? இல்ல, சும்மா இந்த பக்கமா வந்தேன். வேற ஏதாவது புது தகவல் கிடைக்குமான்னு பார்க்கறேன். நாங்க காலங்காலமா இங்கே இருக்கிறவா, எங்களுக்கு எல்லாமே பழசுதான். அதோட புதுசுங்கிறது உங்க கண்ணுக்கு தான் தெரியும் இல்லையா? அந்த சித்தவனத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது எங்க இருக்கு? அதை பத்தி ஏன் கேட்கிறேன்? ஏன் கேட்கக்கூடாதா? சித்தவனம் சாதாரண காடு இல்ல, அது மாயவனம். அதுக்கு மதிமயக்கி வனம்னு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த காட்டை பத்தி ஒன்னும் தெரியாதவா உள்ள போனான்னா ஒண்ணு அவளுக்கு வழி மறந்து போகும், இல்ல அங்க இருக்கிற மூலிகைகளோட வாசம் தாங்க முடியாம தான் யாருன்னே மறந்து போற அளவுக்கு மதி மயங்கி போயிடுமா. இத பாருங்க, விவரம் தெரியாமலோ வீம்புக்காகவோ இல்ல தவறான எண்ணத்தோடையோ சித்தவனத்துக்குள்ள போனவா அடர்ந்த காடு, சதுப்பு நிலம், வன விலங்குகள், விஷ பாம்புகள், பூச்சிகள் இதுகள்ட்ட இருந்தெல்லாம் தாண்டி உயிரோட திரும்பவே முடியாது.
இவ இந்த ஊர் சித்த வைத்தியரோட பொண்ணு, பேரு வள்ளி. இவ புருஷன் ஒரு மூலிகை தேவைன்னு அந்த காட்டை பத்தி தெரிஞ்சிருந்தும் யார்கிட்டையும் சொல்லாம உள்ள போயிட்டான். ஆள் திரும்பி வரல. அவனை காணோம்னு எல்லாரும் தேடினா, கிடைக்கவே இல்லை. சித்தவனத்துக்குள்ள போயிருப்பானோன்னு ஆள் படையோட போய் தேடினா ரத்த கரை படிஞ்ச அவனோட வேட்டியும் ஷர்ட்டும் செருப்பும் தான் கிடைச்சது. பாவம் சார், சின்ன வயசுலயே இவ விதவை ஆயிட்டா. அதனால ஆராய்ச்சி அது இதுன்னு அந்த காட்டுக்குள்ள போயிடாதீங்க. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன், சித்தவனை எங்க இருக்கு? அது இந்த ஊருக்கு ஈசானி திசையில இருக்கு. ஓஹோ, சரி, பூஜைக்கு நேரம் ஆயிடுத்து, நான் கிளம்புறேன். வாங்க. நில்லுமா. என் பேரு விக்ரமன். நான் இந்த ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன். சித்தவனத்தை பத்தி குருக்கள் கிட்ட பேசிட்டு இருந்தப்ப உன் புருஷன் அந்த வனத்துக்கு போய் தான் இறந்துட்டதா சொன்னாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உன் புருஷன் சித்தவனத்துக்கு போனதுனாலதான் இறந்தாரா?